இருந்தாரு. ஆனா இப்போ வரைக்கும் கூட்டணி குறித்த நிலைப்பாடு எதுவுமே அறிவிக்கப்படாததுனால தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி ஒரு பெருந்த ஏமாற்றத்தோட இருக்கிறதா தகவல் எந்த வந்துருக்கு. ஏமாற்றமும் கிடையாது. மிக விரைவிலே நல்ல கூட்டணியை, மக்கள் விரும்பும் கூட்டணியை, வெற்றி கூட்டணியை மருத்துவர் ஐயா அறிவிப்பார். நான் சொல்றது சும்மா சொல்ல. நீங்க பார்க்க தான் போறீங்க. எப்படின்னா, இன்னும் ஒரு ஒரு அதிகபட்சம் 1 வார காலம். 1 வார காலத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். நீ ஏன் அவசரப்படுறீங்க? என்ன இன்னைக்கெல்லாம் தேர்தல்ல எல்லா கட்சியிலயும் கூட்டணியில முடிச்சுட்டாங்களா என்ன? எந்த கட்சியிலயும் இன்னும் கூட்டணி முடியாம இருக்குது. இவர் இங்க போவாரு, அவர் அங்க போவாருன்னு பேச்சு தான் இருக்குதே தவிர, எதுவும் முடியல. நல்ல கூட்டணி மிக விரைவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். இல்ல அன்புமணி இருக்கிற கூட்டணியில நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஐயா தான் சொல்ல இப்போ முடியும். திமுக கூட்டணியிலயும் தலைமையில சகோதரா, வந்து அதெல்லாம் எடுக்கிற முடிவு மருத்துவர் ஐயாவுடைய முடிவு. நான் இந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் மட்டும்தான், எம்எல்ஏ மட்டும்தான், செய்தி தொடர்பாளர். ஐயா என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, அத அவர் வாயால சொல்றதுதான் அது சாலச் சிறந்ததாக இருக்கும். இப்போ வரைக்கும் கட்சியும் சரி, சின்னமும் சரி, இப்போ வரைக்கும் ராமதாஸ் முழுமையா வரல அப்படிங்கிற ஒரு எல்லாமே பாருங்க, ஐயா முந்தானேத்து கூட பேட்டி கொடுத்தாரு. மாம்பழம் சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்னிடத்தில் தான் வரும்னு ஐயா தெளிவா சொல்லிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 100% நான் கேட்கிறேங்க. ஒரு சொத்த ஒரு ஒரு நிறுவனத்தை நீ உருவாக்குறீங்க. உருவாக்குற உங்களுக்கு தானே சொந்தமானது. அது எப்படி மாறி வரும்? அது நீதியும் நியாயமும் வெல்லும். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக தரப்புல இருந்தும் சரி, விஜய் தரப்புல இருந்தும் சரி, இந்த மாதிரி ராமதாஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. எந்த கூட்டணியில தான் வாங்க சொல்றீங்க பாருங்க. அத பத்தி சொல்ல முடியாது. எதுவுமே கையெழுத்து போடாம கூட்டணி பத்தி உறுதி செய்ய முடியாது. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கும் எனக்கும் அதுக்கான கவலையோ சங்கடமோ இல்ல. எப்பவுமே மருத்துவர் ஐயாவுடைய முடிவு என்பது தெளிவாக இருக்கும். வெற்றிக்கான முடிவாக இருக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுறதா ஒரு பேச்சு. ஏங்க, நம்ம ஊரை சேர்ந்தவர், நம்ம மாவட்டத்திலே முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியில இருக்கிறவர். நான் அவருக்கு ஒரு மரியாதை இப்ப என்ன பொறுத்தவரையிலே திமுக, அதிமுக, வேற கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு பாகுபாடே கிடையாது என்கிட்ட. எந்த கட்சி, எல்லா கட்சியும் இதோடயும் ஒரு சகோதரத்துவமா இருக்கும். தேர்தல் மட்டும்தான் அந்த அந்த ஒரு 25 நாள் மட்டும்தான் சண்டை போடுவோம். சண்டை கூட போட மாட்டோம். ஓட்டு கேட்போம். நான் எல்லாத்துலயும் ஒரு உறவோட இருக்கிறவன் தான். இதுல ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் தொகுதி பங்கீடு குழு தனி கட்சி திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி அமைச்சிட்டாங்க. உங்களை யாரதான் கூப்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எங்க பாருங்க, ஐயா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அத நாங்களும் இவங்கிட்ட தான் பேசுறோம், அவங்க தான் பேசுறோம் சொல்ல மாட்டோம். எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஐயா கிட்ட. ஐயா அவர்கள் அனைத்தையுமே சீர்தூக்கி பார்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் மட்டுமே முக்கியம்.